ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விபி ஸ்டுடியோஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ராக். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நான் என் சின்ன வயசில் விளையாட்டுருந்தேன். இந்த கேம் பற்றி என்ன சொல்கிறதுனா, நேற்று தான் விளாண்டேன், அதுக்குள்ளே தங்கச்சி அழிச்சிட்டான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த கேம் என்னென்னு கேட்டோம், ஷூட்டிங் கேம். இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கே ஏன்னா வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு கேஸ். அதனால் மூவ் பண்ணுறது எய்முக்கு. நேற்று வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணுறது, நேற்று ஃபீவர் அதிகமாகிடுச்சு. கரெக்டாக போடலான்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன் கேஸ். உங்கள் பேர் என்ன? மறந்தே போயிட்டேன் இது பேர். வால் ஹாப் வால் ஹாப் இது கைஸ், வால் ஹாப் ஒபி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே போகணுன்னா பாதியாக முடிஞ்சிச்சு. நிறையா விஷயம் வேறு இன்ட்ரப்ட் பண்ணிச்சு. அதனால் கொலைச்சிக்கோ திரும்பியும் இப்போ என்ன பண்ணணும், நம்ம அது ரெண்டுத்தையும் உடச்சிட்டோம்ல கன்னு ஷூட் பண்ணி. வாட் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட். சரி, நான் ஒரிஜினல் கேமில் சொல்கிறவங்க. ஓகே, அது என் பேர் இல்லை, நான் விபி ஸ்டூடியோ தான் வச்சுருந்தேன். ஏன்னா இன்டர்வியூவில் வாங்கணும்னு தெரியுங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் கொடுக்க முடியும்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. எவ்வளோ நான் ரொம்ப ஸ்லோவாக கொடுத்துருந்தேன் கேஸ். கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, ஒன்று இருக்குங்க அது இப்போ வராதா. நீங்கள் அழுத்திங்கன்னா ஷூட் பண்ணலாம், இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஷூட் பண்ணலாம். இதுக்கு பவர்லாம் கூட இருக்குது கைஸ். இதை நான் மெக்கானிக் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கைஸ். ஆமாம் மெடிக்கெட்லாம் வேறு இருக்குது இதில். இதை விட மெக்ரீனாக தான் நல்லாயிருக்கும். இவனோட எபிலிட்டி பார்த்திங்கன்னா ஹீல் ஆகுது. ஏன்னு தெரியல லேக் ஆகுது. இந்த கேம் பேர் நான் சொன்னேன்னா தெரியல, மறந்துட்டேன். நான் அப்படி தான் கேஸ் பைத்தியம் தான், மறந்து போயிடுவேன். போகலாம் நாம் தான் ஃபஸ்ட்டு போய் ஓடிக்கிறோம் கேஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்படி ஓடி போயிட்டா இங்கே தான் கடைசி ஹோம் பாயிண்ட்டு. இதை நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் மேலே இந்த இது முடிகிற வரையும். அதாவது அவ்வளோதான் கேஸ் இந்த கேமே. அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் கில் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம டீம் வச்சு போய் அடிச்சுருவாங்க. இது மல்டிப்ளேயரில் விளாடலாம், ஆஃப்லைனில் கூட விளையாட முடியாது. ஆனால் ஆஃப்லைனில் மல்டிப்ளேயரில் விளையாட முடியாது, அதுதான் சோகம். அண்ட் கிஃப்ட் பாக்ஸ் இது என்னான்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து கேரக்டர் இந்தமாரி நிறைய நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அதில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் நான் யாருன்னு சொல்லணும்னா, அங்கே சென்டரில் அட்டாக்குன்ற இருக்காள் அவள். ஏன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால பறக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறது, ஜம்ப் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். அதுதான். சரி வாங்க, இப்போ நான் கேமை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போக இதில் நம்ம தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். ஓகே, நம்மளால் கேரக்டர் இப்போ சூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போயும் முடியாது போல். ஓகே, சூஸ் வந்துடுச்சு. இப்போது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கன்னும் பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் ஹீல் தான் பண்ண முடியாது. இது ஹீலிங் பாக்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும், டேரெக்டாக பாருங்கள் மாதம் இருக்குல்ல. நம்ம டை ஆகிட்டோம். ஆனால் டை ஆனால் கவலை இல்லை. கண்டிப்பாக இந்த கேரக்டர் திரும்ப இந்த லோட் ஆகிறதுக்குள்ளே வந்துடுவான். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா பல்கான ஆள் பாருங்கள். இப்படி போய் இதுக்கால மாசான டேமேஜ் பண்ணுவான். ஆனால் எய்ம் பண்ணுறது கஷ்டம். யாராவது கில் பண்ணிட்டு தான் டே ஆகிறோம். என்ன சொல்கிறீங்க கரெக்டாக? இது யார்? இந்த கேரக்டர். ஓகே ஸ்னைப்பர் கைஸ். அப்படின்னா இந்த கேரக்டர்லேயும் இத்தனை நாள் விளையாடி இருக்கலாம்ல.
கைஸ் அங்கே பாருங்க. ஓ ஓ மாசான டேமேஜ் கைஸ். ஓ ஹெட்டில் அடிச்ச பாதி குறையுது. பரவாயில்ல. யார் கைஸ்? ஓ மை காட், இருக்கலே சூப்பரான இடத்த உக்காந்துட்டு இருக்கான் நம்ம. ஓகே பாருங்க, இங்கே தான் வரப்போகிறாங்க. இப்படி போ. இங்கே இருந்தவன் அடிக்கலாம். என்ன முடிச்சிட்டாங்க. நான் தான் அதை அடிக்கணும்னு பார்த்தேன். இந்த தாட்டி என்ன பண்ணோம், அந்த ஸ்னைப்பர் மாதிரி ஒருத்தர் இருக்கா, அவனே எடுப்போம். இந்த அடியில் டோக்கன்ஸ் மாதிரி இருக்குல்ல கைஸ், இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எத்தனை கில் பண்ணியிருக்கோன்னு காட்டுறது. இப்போ நான் வந்து ஆஃப்லைன் கேம்ஸ் தான் இப்போதைக்கு கொஞ்சம் வந்தோடனே ஆஃப்லைன் கேம்ஸ் தான் கொஞ்சம் வரும், கொஞ்சம் படுத்துவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஒரு நியூ ஹால் வாங்க முடியுதான்னு பார்த்து வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோ போடலாம். மைன்கிராஃப்ட் வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், என் ஃப்ரெண்டு கூட எப்படியாவது விளையாடி போடுறேன் மைன்கிராஃப்ட் வீடியோ. வாங்க அவன் பண்ண மாதிரி நாமளும் போய் நம்ம பேஸ் மாதிரி நடிப்போம். அவனுக்கு மட்டும் தான் அடிப்பானுங்களா? அவன் பாருங்க, அவங்க போய் டேங்க் மாதிரி போயிட்டுருக்கான் ஒருத்தன். டேங்க்கு தான் போல கைஸ். யார் அவன்? என்ன கைஸ் இவன் போடவுண்ணா? நம்மள்த பிரேக் பண்ணிட்டானுங்களா? யாரு கைஸ் சொல்லுங்க. நான் இல்லை கைஸ், எதனால அப்புறம் நான் என்ன ஸ்னைப்பரே வர மாட்டேங்குதேன். அவன் பாருங்க, அவன் மட்டும் அடிச்சுட்டே இருக்கான். டேய் நிறுத்துறாடி கொஞ்சம். டீ போடுங்கண்ணா. கீழே குமிடா. பரவாயில்ல, கவுண்டர் அட்டாக். ஒன்று பார்ப்பேன். வரேன் இந்த டேங்க்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தோம்ல, அவன் முடிச்சு விட்டே தீர்றாங்க கைஸ். பாருங்க மேலே வச்சு பண்ணிட்டான் அதுக்குள்ள. இங்கே பாருங்க கைஸ். ஓ மை காட். அண்ட் கைஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரா மெக்கனியில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து நியூ பிளேயர்ஸ்க்கு மட்டுமா கேட்டிருந்தாரு. ஆமாம், நான் நியூ பிளேயர்ஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் இன்னொரு கமெண்ட்டில் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஓல்டு பிளேயர்ஸும் யூஸ் பண்ணலாம். நிறைய ஏகன்ஸ் கொடுத்துச்சு. இதுக்கு மேலே நிற்கக்கூடாது. அட பாவீங்களா, நான் வரத்துக்குள்ளே கில் பண்ணிட்டானுங்க. ஜெயிச்சிட்டோம். நான் அப்போ தான் அதிக கில்லாக இருப்பான் கண்டிப்பாக. என்ன கைஸ், சரி நான் நார்மலாக விளாண்டுப்பி நிறைய கில் இருந்துச்சு பாரு. பரவாயில்ல, ஸ்னைப்பராக விளாட்றது ஜாலியாக இருக்குது எனக்கு. இருங்க. ஓகே, இவனுங்களாம் அன்லாக் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு தேவையானது சில பேர் மட்டும்தான். வாங்க
ஏன்டா அப்படி பண்ணுற? இதெல்லாம் ஓப்பன் பண்ணவே தேவையில்லடா. இவ்வளோ நான் அப்கிரேட் பண்ணி எதுவும் தேவையில்லடா. அவளை நான் யூஸே பண்ண மாட்டேன்டா. என்ன வயசு ஃபஸ்ட் ஸ்டெப்ஸா? இதுவும் ஃபஸ்ட் ஸ்டெப் இல்லையே. நான் ஏற்கனவே நிறைய பேர் இந்த கேம் விளையாடுறேன். எனக்கு ஏதோ ஒன்று அதை முடிக்க மாட்டேன். என்ன கைஸ் இந்த கேமு ஒரு நல்லா விளையாடலான்னு பார்த்தா இந்த இது டுட்டோரியல் இப்படி பண்ணுது. ஏன்டா எடுத்தோடனே அங்கே ஓடுறேன் இருங்க. ஆமாம் சொல்ல மாட்டேன். நம்மளால் ஃபுல் இதுலேயும் வைக்க முடியும், இப்படி வைக்கலாம். மேலே இருக்கிற அந்த பட்டன் தொட்டா வாங்க போகலாம். இது பார்க்க சூப்பராக இருக்கும் கைஸ். இதில் மற்ற கேரக்டர் விளையாடிங்கன்னா அங்கே பாருங்க. அங்கே வந்து நம்மள அடிக்கிறோம். நிறுத்துற கொஞ்சம். நமக்கு ஒரு மெடிக்கிட் தேவைப்படுது. அவ்வளோ. ஆமாம் இது நான் சொல்ல பார்த்துட்டேன். நீங்கள் மேப்பை தொட்டு வந்தீங்கன்னா உங்களால் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்க அது மாசாக இருக்கும். பாருங்க இவன் தான் மாசாக இருக்கும். இதில் டபுள் கன்னில் இவனை ஷார்ட் ரேஞ்சே ஆகாது. இவனை போடுவோம், கீழே ஆகிக்கிட்டே போடுவோம். அப்படி கூட பாருங்கள் இவன் மாசாக இருப்பா. இதில் எப்படி ஜம்ப் பண்ணும்போது சூப்பராக இருப்பாங்க. என்ன எடுக்கிறேன் புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே உள்ளே போய் நின்றுலாம். அவ்வளோதான். இந்த தட்டிலையும் நான் ஸ்னைப்பரே தான் பிக் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நான் தான் அந்த 2 கில்லும் பண்ணேன். இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க தெரியல. வாங்க டெக்குக்கு போ, டெக்குக்கு போ. ப்ளீஸ்ரா டே 13 ஜம்முடா. அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுடா. இருந்தாலும் என்ன சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இப்பயாவது விட. வா அப்கிரேட் பண்ணணுமா? இது வரேன் ஆல்ரெடி அடிச்சே போடுவேன்டா அவங்கள. அவனுக்கு பதிலாக நான் தர மாட்டேன். அவனுக்கு பதிலாக தர முடியாது. என்ன சொல்லுங்க. இவனால தான் யூஸ் பண்ணுமா? யார் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே தான் இருக்கும். இன்னும் அவ்வளோ வேகமாக குறையுது. நாமளும் குறைப்போம்ல. நான் உள்ள வந்துட்டேன். ஆமாம் இதை வச்சு பறந்து உள்ளே வரலாமா? அப்போ இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன கீழே போகாத, கீழே போகாத. தப்பு பாப்பாளு, கீழே போகாத.
நாங்கள் அங்கேருந்து ஸ்னைப் பண்ணுற மாதிரி அடிப்போம். இருங்க, அது மேலே உட்கார முடியுதா? ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது மேலே உட்காருவோம். இருங்க. ஃபஸ்ட்டு இது மேலே. ஓகே இப்போ ஜம்ப் பண்ணி சவுண்ட் அடிக்கிறது. ப்ளீஸ் நான் மேலே வராதான். அவன் ட்ரை பண்ணி 5 4 3 2 1. Oh my god! இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி வந்து சூப்பராக இருந்திருக்கும். முடிச்சா வாங்கடாடி. இங்கே பாருங்கள், எது இருக்குது. இருங்க எங்கே இருக்கோம்? Oh my god, இது செம்ம ட்ரிக்கு. இங்கே எடுத்துகிட்டே ஸ்னைப் பண்ணலாம். அங்கே பார்த்து ரேஞ்ச் இல்லையா? அங்கே லைட்டாக மிடில் அதுவும் அங்கே பாருங்க. அவங்க அடிக்க முடியுது. ஓகே, அவனுக்கு இங்கே வரட்டும். இங்கேருந்து அவங்க பேச அடிக்க முடியாதா? இருங்க. இருங்க, அந்த டெக்னிக்கை நான் திரும்ப யூஸ் பண்ணி பார்ப்போமா? அது ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டே ஒர்க் ஆகணும் கைஸ். இது இங்கே எத்தனை நிமிஷம் போயிருக்கு? ஓகே, அதெல்லாம் இன்னும் லாஸ்ட் மேட்ச் ஒன்று போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்லேயும் அதே ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம். போதும். இவனை விற்க சொல்கிறீன்னா நீ ஏதோ டேனாங்க சிவன் பேர். போதும்டா, ப்ளீஸ்ரா டி. இவனை மட்டும் அப்கிரேட் பண்ண சொல்லாதடா. டான்ஸ் பிகினிங் ஆடே பாவி. இப்போ இங்கே கோன் தர சொல்லுவானா? ஆமாம், சரி வாங்க போயிட்டு வந்துடும் கடைசி மேட்ச். இப்போ என்ன பண்ணுறோம் கைஸ்? போய் அது மேலே உட்காந்துக்கிறோம். அதுதான் நம்ம ஃபஸ்ட் ரிசார்ட். ஓகே, எவ்வளோ போவாங்க? ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறது கஷ்டமாக இருக்குது. போட்டோம் அட்டாக் லிங்க் தான். எனக்கு என்னடா அப்பா, நம்ம இங்கே அட்டாக் பண்ணுவோம். போச்சு, யாரோ வந்துட்டான். போயிட்டு அங்கே பாருங்க. கீழே விழுந்துட்டேன். என்ன பண்ணுறோம்? ஜம்ப் பண்ணி தெரியும் இது மேலே நின்ட்டோமா? த்ரீ 2 1 அப்படியே ஜம்ப் பண்ணி கைஸ் மேலே வந்தாச்சு. இப்போ வாங்க கைஸ், ஸ்டார்டிங்லேயே மேலே வந்தாச்சு. கீழே உள்ளாமல் மெதுவாக இருங்க. போதும். பாருங்க, மேலே தான் வருவான் அவன். எப்படி இருந்தாலும் அவள்தான் முடிய போகுது. இருங்க ஈஸின்னு கற்றுவான். அதான் ஜெயிச்சிருவான். அவ்வளோதான் கைஸ். ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெறும் 100 MB கீழே தான் இருக்கும். இது பேர் ஃப்ராக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இருங்க,
ஓப்பன் பண்ண அவ்வளோதானே. ஓப்பன் பண்ணுறேன் விட்டு இருங்க ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். பியூ.